மனுஷன் இவரு என்ன ஆச்சு எங்க போனாருன்னே தெரியல. புள்ளதாச்சி பொண்ணாச்சி காத்துட்டு இருப்பாளேன்னு கொஞ்ச நாச்சி அவருக்கு அக்கறை இருக்கா? எங்க போறாரு எங்க வராருன்னு ஒரு போன் பண்ணி சொல்லணும்னு கூட இவருக்கு தோண மாட்டேங்குது. என்ன மனுஷன். சரசு, எங்கம்மா காலையில இருந்து ஆளை காணோம்? சென்னைக்கு போயிருந்தேம்மா. எங்க உன் புருஷனை காணோம்? என்னாச்சு சரசு? நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? முதல்ல எல்லாம் உன் புருஷனை பத்தி ஏதாவது சொன்னாதான் அழுவ. இப்ப பேரை சொன்னாலே அழுகுற. எங்க உன் புருஷனை காணான்னு தானமா கேட்டேன். நான் வேற ஏதாவது கேட்டனா? அம்மா அவரு காணோம்மா. என்ன சொல்ற? நிஜமாலுமே அவரை காணோம். சென்னைக்கு அவரோட அம்மாவை பார்க்க போறேன்னு சொன்னாரு. ஆனா அவரு அங்க போகல, வேலைக்கும் போகல. அவர் வழக்கமா போற எந்த இடத்துக்குமே அவர் போகல. திடீர்னு மாயமா எங்கேயோ காணாம போயிட்டாரு. முக்கியமான இடத்த விட்டுட்டியே. எந்த இடம்? கவிதாவோட வீடு. அம்மா ஏன் புருஷன் எதுக்குமா கவிதா வீட்டுக்கு போகணும்? ரொம்ப நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் புரியும். உனக்கு மட்டும் புரியல. எனக்கு ஒன்னும் புரியலையே. உனக்கு புரியாது, புரியவே புரியாது. எல்லாரும் விடிய விடிய ராமாயணம் தான் கேட்பாங்க. நீ ராமாயணம் மகாபாரதம் ரெண்டையும் வக்கனையா கேட்டுக்கிட்டு சீதை துரியோதனுக்கு அத்தை பொண்ணுன்னு சொல்ற கேரக்டர் நீ. அம்மா ஏன் என்ன போட்டு இப்படி குழப்பறீங்க? உன்னை நான் குழப்பறேனா? உன்னை யாரும் குழப்ப முடியாது. நீ தெளிவா இருக்க. உன் புருஷன் என்ன தில்லுமுள்ளு பண்ணாலும் அவன் மேல சந்தேகப்படக்கூடாதுன்னு தெளிவா இருக்க. அம்மா என்னம்மா நீங்க? இப்ப நான் அவரை சந்தேகப்படுற நேரம் இல்லம்மா. நானே அவரை காணுமேன்னு பதறி போயிருக்கேன். என் உள் மனசுல அவருக்கு ஏதோ ஆயிருக்குமேன்னு சொல்லுது. என் உள் மனசு என்ன சொல்லுது தெரியுமா? அவன் உன்னை ஏமாத்துறான்னு சொல்லுது. அம்மா ஏமா நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நானே ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். இருக்கிற டென்ஷன் பத்தாதுன்னு நீங்க வேற டென்ஷன் ஏத்துறீங்களா? பேசாம முதல்ல நீங்க கிளம்புங்கம்மா. சரி சரி, நீ கோச்சுக்காத சரசு. நீ இப்படி கோவப்படுறத பார்த்தா உண்மையிலேயே அவர் காணா போயிட்டாருன்னு தான் அர்த்தம். சரி சரி, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியா? போலீஸ்ல கம்ப்ளைண்டா? உன் தம்பி சங்கர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாமே. அவன் பேரையே சொல்லாதீங்க. நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தோம். கண்டதையும் சொல்லி எங்க 2 பேரோட சந்தோஷத்தையும் கெடுத்து அவரை மூட் அவுட் பண்ணி கடைசியில இப்ப அவர் காணாம போனதுக்கு அவனே காரணமாயிட்டான். எல்லாம் அவனால வந்தது. நான் அவன் மேல கோவமா இருக்கேன், அவன் ஏன் மேல கோவமா இருக்கான். எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நல்லதுமா. நைட்டு வரைக்கும் புருஷன் வரானான்னு பாரு. அப்படி வரலையா முதல் வேலையா காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு. அம்மா நானும் உன் கூட வரலாம் தான். ஆனா அங்க அந்த கவிதா இருப்பா. அவ மூஞ்சிலேயே முழிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. முடிஞ்சா அவன் மேல சந்தேகம் இருக்குன்னு ஸ்ட்ராங்கா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. அப்பதான் அவளுக்கு நல்லா உரைக்கும். நான் வரேன். ஹலோ ஹலோ அண்ணி, நான் தான் திவ்யா பேசுறேன். நான் இங்க வீட்டுக்கு வந்து பார்த்தேன். ஆனா சுப்பண்ண இங்க வரலையா அண்ணி? எங்க போயிருக்காருன்னு அவங்களுக்கும் தெரியல. சரி சரி, நீங்க எதுவும் பதட்டப்படாதீங்க. நான் ஒரு வேலை பண்றேன். நான் மாதவன் எனக்கு போன் பண்ணி சுப்பண்ணனை பத்தி விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் நாம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பதட்டப்படாம இருங்க. நம்ம எதுவா இருந்தாலும் காலையில முடிவு பண்ணலாம். சரியா அண்ணி? நான் என்னன்னு கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன்.
அண்ணன் எங்க போயிருக்கோம்? ஓம புள்ள மாதிரி இருந்துகிட்டு என்னெல்லாம் அமக்குனி வேலை பண்ணி வச்சிருக்க. காஞ்சிபுரத்துல தண்ணி கொடுத்தனும், அண்ணி வேற மாசமா இருக்காங்க. இப்ப திடீர்னு காணோம். எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிருச்சா? ஹலோ முருகா, நான் திவ்யா பேசுறேன். அவர்கிட்ட கொஞ்சம் கூட. அண்ணி, அண்ணன் கிளம்பி 1 மணி நேரம் ஆச்சு. ஓ, அவர் கிளம்பிட்டாரா? ஆமா அண்ணி. சரி விடுப்பா, நான் அங்கதான் வரலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரி ஓகே, நான் வீட்டுக்கு போறேன். ஓகே அண்ணி. ஹலோ திவ்யா, ஆமா நீங்க? நான் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம், அது உனக்கு அவசியம் இல்லை. ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து நான் என்ன சொல்லணும் அதைத்தான் நீ கேட்கணும். ஹலோ, யார் பேசுறீங்க? என்ன விளையாடுறீங்களா? ஏய், இப்பதானே நான் யாருன்னு கேட்க வேண்டாம்னு சொன்னேன். அது உனக்கு முக்கியம் இல்லை. உனக்கு உன் சுப்பண்ண உயிரோட வேணுமா வேண்டாமா? உனக்கு உன் சுப்பண்ண உயிரோட வேணுமா வேண்டாமா? சுப்பு அண்ணனா? ஆமா, உனக்கு உங்க அண்ணன் உயிரோட வேணுமா வேண்டாமா? ஏய், சுபண்ணனை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? என்ன மிரட்டி பார்க்கலான்னு பாக்குறியா? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. பயப்பட மாட்டியா? உன் அண்ணன் சுப்புவோட கட்ட விரல வெட்டி கொரியர்ல அனுப்பவா? ஏய், யாருடா நீ? என்ன மிரட்டி பாக்குறியா? இத பார், சும்மா உன்னை மிரட்டுறேன்னு நினைக்காத. நான் சொல்றத செய்யறவன். என் மேல நம்பிக்கை வரலன்னா நான் சொல்றத கேக்குறியா? ஒரு சின்ன சாம்பிள் தான். நேரா இப்போ உன் வீட்டுக்கு போ. உன் புருஷன் காலில் அடிபட்டு இப்ப கட்டோட படுத்து கிடப்பான். கேட்டுப்பார் அவங்கிட்ட. ஒரு கார் வந்து இடிச்சிருச்சும்பா. நீ வேணா செக் பண்ணி பாக்குறியா? அந்த கார் வேற யாரோடதும் இல்ல, என்னோட கார் தான். நான் நினைச்சிருந்தா அவனை அந்த இடத்துலயே சாவடிச்சிருப்பேன். கொலை செய்யறது என்னோட நோக்கம் இல்ல. வீட்டுக்கு போய் பாரு, நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். ஹலோ ஹலோ, மனுஷன் ஒரு அவசரத்துக்கு போன் எடுத்து தொலைய மாட்டாரு. என்னங்க என்னங்க? என்னடி என்னங்க நொன்னங்கன்ட்டு? இவ்வளவு நேரம் எங்கடி போய் ஊர் சுத்திட்டு வாரா? அவர் எங்க? அவருக்கு என்ன ஆச்சு? புருஷன் மேல நல்ல கரிசனம் தாமா உனக்கு. நானும் என் பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு கால் கட்ட போடுறேன்னு கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எவனோ ஒருத்தன் என் பிள்ளை கால்ல கட்டுப்படுற அளவுக்கு கொண்டு வந்து வண்டி ஏத்தி விட்டான். ஆக்சிடென்டா? அவரு எங்க? நீ சரியான தருத்துறண்டி. நீங்க இருந்து போனாதான் இந்த வீடு விளங்கும். ஏய், சொல்லிட்டே இருக்கேன். ஏமாமா, அதுக்குள்ள எங்க அம்மா உன் காதுல ஊதிருச்சா? போன வை மாமா, வலிக்குது. அப்பா. ஐயோ, என்னங்க என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல திவ்யா, பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. என்னங்க கட்டு போட்டுருக்க? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைங்கிறீங்க, பெரிய அடியா? இல்ல, பைக்கை நிப்பாட்டிட்டு கடைக்குள்ள போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்தேன். திடீர்னு ஒருத்தன் கார்ல வேகமா வந்து கால் ஏத்திட்டு போயிட்டான். கொஞ்சம் வேகமா தான் வந்தான். லேசா அசந்திருந்தேன்னு வையே, அடிச்சு தூக்கி ஆளை காலி பண்ணிட்டு போயிருப்பான். நல்ல வேலை, ஜம்ப் பண்ணனால தப்பிச்சேன். ஏதோ சின்ன காயத்தோட. யாராசா அவன் அப்படியே விட்டுட்டு வந்த? அவன் நெஞ்செலும்ப முறிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்திருக்க வேண்டாம்? இல்லம்மா, பிடிக்கலான்னு தான் போனேன். அவன் தான் பஞ்சா பறந்துட்டானே. திவ்யா, நீ ஒன்றும் பயப்படாத, இது சின்ன காயம்தான். டாக்டர் தான் தேவையில்லாம இவ்வளவு பெரிய கட்டை போட்டுவிட்டாரு. மாத்திரை சாப்பிட்டீங்களா? மாத்திரை ஏதாவது கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. சாப்பிட்டீங்களா? டிஃபன் சாப்பிட்டு தானே சாப்பிடணும். நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி. ரொம்ப கரிசனமா நடந்துக்கிறாளேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. அவ்வளவும் நடிப்பு, உன்னைய ஏமாத்துறதுக்கு. இங்க பாரு, அவ இப்ப திரும்பி வந்த உடனே எங்கடி போய் ஊரை சுத்திட்டு வாரான்னு அவட்ட கேக்குற. என் காது குளிரணும்னு அப்பதான் நீ என் புள்ள. அப்பனா இப்போ உன் புள்ள இல்லையா? இல்ல.
நான் உன் பிள்ளை இல்லைன்னு வச்சுக்கோ. போ ராசா போ. ஹலோ, என்ன திவ்யா, நான் சொன்னது கரெக்டா? கட்டு போட்டிருக்கானா உன் புருஷன்? இப்ப நீ என்ன நம்புறியா? யாருடா நீ? உனக்கு என்ன வேணும்? நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும்னு நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இந்த சின்ன சாம்பிள். ஏன் இப்படி பண்ண? எல்லாம் இப்பவே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாத. இப்போதைக்கு உங்ககிட்ட எதுவும் வேணாம். தேவைப்படுறப்ப என்ன வேணும்னு நான் சொல்றேன். அப்ப சொல்றத மட்டும் செஞ்சா போதும். நான் ஃபோன் பண்றப்ப எடுக்காம அலட்சியம் பண்ணாலோ இல்ல இத பத்தி யாருக்கிட்டையாவது மூச்சு விட்டாலோ உன் அண்ணன் உயிரும் உன் புருஷன் உயிரும், இந்த 2 உயிருக்கும் நான் கேரண்டி கிடையாது. ஹலோ ஹலோ, டேய். திவ்யா, சார். ரொம்ப தேங்க்ஸ். சரி நீங்க போங்க சார். உங்களுக்கு வந்து கொரியரை அப்படியே டேபிள் விட்டு வந்துட்டீங்க. ஷோ, அந்த ஆபீசர் ஃபோன் பண்ண டென்ஷன்ல எல்லாத்தையும் மறந்துட்டு வந்துட்டேன் சார். பரவாயில்ல சார். சரி, நான் வந்த அவசரத்துல என்ன ஏதுன்னு கூட பார்க்கல, நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் வரேன் சார். யார் அனுப்புனது? அம்மா எங்கடி? எதுக்கு அம்மாவை கேக்குற? அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வா. வந்து இந்த அசிங்கத்தையும் திருடுதனத்தையும் பாரு. என்ன மாதவா, ஏன் கத்துற? நான் கத்துறேன். நேர்ல பார்த்தா அவளை கொலையா பண்ணிருப்பேன். போச்சு, நம்ம குடும்பத்தோட மான மரியாதை எல்லாமே காத்தோட பறந்து போச்சு. இனிமேல் குடும்பத்தோட தூக்குல தொங்க வேண்டியதுதான். நான் ஏற்கனவே உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அந்த சரசு ராசி இல்லாதவன் சொன்னல. எல்லாரும் என்ன நம்பாம இருந்தீங்களா? இப்ப பாத்தியா, அந்த சரசு ராசி கெட்டவளா மட்டும் இல்லாம நடத்து கெட்டவளாவும் இருக்கா. டேய், யார பத்தி என்னடா பேசுற? இப்படி அபாண்டமா பழி போடாதப்பா. என்ன மாதவா, தலையும் புரியாம காலும் புரியாம மொட்டை மொட்டையா பேசிட்டு இருக்க? என்ன விஷயம்? ஆமா, எப்ப பார்த்தாலும் எல்லாரும் என்னையே குத்தம் சொல்லுங்க. பாரு, அந்த அசிங்கத்தையும் கன்றாவையும் பாரு.
அது சரசு கூட இவ்வளவு நெருக்கமா? உன் பெரிய புள்ள சுப்புவோட சக்காலத்தை. என்னடா சொல்ற? பின்ன கேக்குற பாரு கேள்வி, யாரா இதுன்னு. உன் மூத்த மருமக அவ லட்சணத்தை பாத்தியா? எப்படி சிரிக்கிறான்னு பாரு. நாளைக்கு நம்ம குடும்பத்தை பார்த்து சந்தி சிரிக்கும், இந்த ஊரே சிரிக்கும். என்னால நம்பவே முடியலங்க. நம்ப முடியலையா? ஓ, நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் உன் முன்னாடி 2 பேரும் கை கோத்து நடந்து வருவாங்க பாரு, அப்ப நம்புவல்ல? சரசு அந்த மாதிரி இல்லப்பா. என்னம்மா விளையாடுறியா? இப்பதான் சரசோட இருக்கிறது யாருன்னு கேட்டா இப்ப இது சரசு மாதிரி தெரியலன்றா? என்ன நினைச்சிட்டு இருக்க? இல்ல, ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. மீதி 6 பேர்ல யாராவதா இருக்கலாம்ல? மா, இந்த மாதிரிலாம் பேசி எனக்கு கடுப்பேத்தா அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நான் அப்பத்துல இருந்தே சொன்னேன், இந்த சரசு வேணா, நம்ம குடும்பத்துக்கு லாய்க்கு இல்ல, அவளை வெட்டி விட்டுலான்னு. எல்லாரும் தலையில தூக்கி வச்சு ஆடுனீங்களா? அதான் இப்ப எல்லார் தலையில கல்ல போட்டா. அவளெல்லாம் பார்த்த இடத்துல வெட்டி புதைக்கணும். ஏன் மாதவா நீ இப்படி பேசிட்டு இருக்க? நிதானமா கொஞ்சம் இருக்க மாட்டியா? எப்படி நிதானமா இருக்குது? இந்த வீட்டோட மூத்த மருமக இந்த வீட்டோட மானத்தை ஏற விட்டுட்டு திரியறா. அத பார்த்துட்டு நான் நிதானமா இருக்க சொல்றியா? ஏன்னு நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு மனுஷன் இந்த மாதிரி விஷயத்துக்கு கோவப்படலனா அப்புறம் வேற எந்த விஷயத்துக்கு நீ கோவப்படுறது? அதுக்காக நீ கொஞ்சம் யோசிச்சு பேச மாட்டியா? உனக்கு இந்த ஆபீஸ்க்கு வந்திருக்கோ, உடனே இங்க தூக்கிட்டு வந்து கத்த ஆரம்பிச்சிட்ட. யார் இந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்புனது, எங்க இருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னு எதையுமே யோசிக்கிறது கிடையாது. பதட்டத்துல என்ன வேணாலும் பேசாத மாதவா. அவன் முகம் முழுசா தெரிஞ்சா பரவாயில்ல, எல்லாம் பின்னாடில இருந்து கிராபிக்ஸ் வேலை மாதிரி தெரியுது. ஏண்டி, நான் என்ன துப்பறியும் நிறுவனமா நடத்திட்டு இருக்கேன்? ஏதோ ஒரு நல்லவ நம்ம குடும்பமானம் போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்து அனுப்பியிருக்கான். கஸ்டம்ஸ் ஆபீசருக்கு போன் வரும், இந்த பிளைட்ல எல்லாம் தங்கம் கடத்துறாங்கன்னு. வனத்துறை அதிகாரிக்கும் போன் வரும், இந்த லாரியில செம்மரம் கடத்துறாங்கன்னு. அதே மாதிரி தான் எனக்கு எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்கான். அவங்கிட்ட போயிட்டு தகவலை வாங்குறத விட்டுட்டு உன் ரேஷன் கார்டை கொண்டா உன் பேரு என்னன்னு எந்த ரோஷம் உள்ளாமலே கேட்டுட்டு இருக்க மாட்டான். நான் நம்பல மாதவா. மா, நீ நம்புறியாமா? இல்லப்பா, அது இந்த பொண்ணு. சொல்லுமா. எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. மா, அந்த சரசு ஒரு நடத்த கேட்டவமா, அதுக்கு இதுதான் சாட்சி. இதையும் நீ நம்பலடா எப்படி? இல்ல, சரசு அப்படிப்பட்டவ இல்லடா. அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அவளை அடிக்கடி நடத்த கட்டவ அது இதுன்னு சொல்லாதப்பா நீ. சரிம்மா, சரசும் சுப்பானனும் பிரிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட பல மாசம் ஆச்சுப்பா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது தொடர்பு இருந்ததா? ஏது தொடர்பு? அவன் காஞ்சிபுரத்துல இருக்கான், இவ சென்னையில இருக்கா. 2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அப்புறம் எப்படிமா? அப்புறம் எப்படி சரசு எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா நீ திட்டவட்டமா சொல்ற? இல்லப்பா, அது 6 மாசத்துக்கு மேல புருஷனை பிரிஞ்சு இருக்க சரசு இன்னொருத்தனோட ஊர் சுத்த மாட்டான்றது என்ன நிச்சயம்? அது எப்படிமா அவ்வளவு உறுதியா சொல்ற?